பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புட்டு. பொதுவாக இந்திய உணவு வகை அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வேல்யூஸோடு தான் அந்த நாளில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாரம்பரியமும் இருக்கும். அதே சமயம் அதில் ஒரு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். குறிப்பாக அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி, அப்புறம் ஒரு வடை, பொங்கல், சட்னி, சாம்பார், அது ஒரு கலவையான ஒரு உணவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது அதில் புரதச்சத்து, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவு சத்து, நார் சத்து எல்லாம் சேர்ந்து நிறைஞ்சு அன்னைக்கு தேவையான சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமே நம்மளோட பாரம்பரியமான இந்திய உணவு வகைகளுக்கு ஒரு தனி இடமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த புட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த எடுத்திருக்கு. பொதுவாக புட்டு அப்படிங்கிற போது ஒன்று சிகப்பரிசி, கருப்பரிசி, நம்ம சாதாரணமாக பண்ணுற பச்சரிசி, இந்த மாதிரி விஷயங்களில் தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த கலவை பருப்பு புட்டு. இந்த 3 வகை பருப்பை சேர்த்து நம்ம ஒரு புட்டாக பண்ணுறோம். இது ஒரு நல்ல மனமும் இருக்கும், ருசியும் கொடுக்கும். நல்ல அதாவது உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய புரதச்சத்து, இரும்பு சத்து எல்லாம் நிறைஞ்சதுன்னா வெல்லம் சேர்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இது ஒரு நிறைவான புட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு விசேஷ நாள் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுலேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கறது வரைக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். முதல்ல இந்த புட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3மே சம அளவு. 1/4 கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 கப்பு வருதுன்னா அதுக்கு சமமாக 3/4 கப்பு வெல்லம், அதோட கூட ஒரு 1/4 கப்பு நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு, 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் தேங்காய் நிறைய பிடிக்கும்னா அந்த அளவுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காயும், இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து நல்ல 3 வகை பருப்பையும் தனித்தனியாக இளம் வறுப்பாக கொஞ்சம் வாசனை வரணும், ரொம்ப நிறம் மாறிடாமல் ஓரளவுக்கு வாசனை வராமல் நல்லா வறுத்துட்டு அதை ஊற போட்டுடணும். ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். சரி, இது எதுக்கு இப்போ நம்ம வந்து வதக்க போகிறோம். ஆனாலும் எதுக்கு நீங்கள் வறுத்துட்டு ஊற போடுறீங்க அப்படின்னா அந்த வறுபடுற நேரம் நமக்கு கம்மியாகும். மேலும் வறுத்து ஊற போடுற போது ஒரு அலாதியான வாசனையும் இருக்கும். ஸோ இதை முதல்ல நம்ம வறுக்கிறது ஒரு பாத்திரம் வச்சு ஒரு பக்கம் வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய், நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி அளவு அதில் ஊற்றிடலாம். இந்த வகை ஸ்வீட்டுக்கு, அதாவது இந்த புட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், ஏன்னா பொதுவாக மற்ற ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி புட்டுக்கெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க முடியாது. முழுக்க அது நெய்யில் தான் இருக்கும். நெய்யோட அளவு அதிகம் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம காஞ்சிட்ருக்க நெய்யில் இந்த அரைச்சி வச்சுருக்க கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்க பருப்பு போடுறோம். வறுத்துட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதில் அரைக்கிறோம். இப்போ இது ஒரு பக்கம் வறுபட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் நம்ம நெய், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெய்யில் வறுபடுற போதே வறுத்து ஊற வச்ச பருப்புங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இது வறுபட்டு இருக்க நேரத்துக்கு இந்த நெய் காஞ்சிருக்கும். இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பை நான் சிறு சிறு துண்டாக உடைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முழுசாக வேணும்னு நினைக்கிறவங்க முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் இல்லை, அதனால் நான் 2 விதமான கரண்டியும் இதில் உபயோகப்படுத்தலாம்.
இப்போது நல்ல ஒரு இளம் வறுப்பாக வறுத்தா சரியாக இருக்கும். செவக்கணுங்கிறது இல்லை, அது ஒரு மாதிரி நல்லா வறுபட்டிருக்கும், ஆனால் நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த பதத்தில் நம்ம தேங்காய் பூவை அதில் கொட்டிடலாம். கொட்டி அதையும் ஒரு கிளறு கறிடுவோம். லேசாக ஒரு வறுத்தது. தேங்காய் வறுபடும் போது நெய்யில் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அதனால தேங்காயும் சேர்த்து அதோட வறுத்துடலாம். இப்போ தேங்காய் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் ஏலக்காவை கொட்டி ரெடியாக வச்சிடலாம். இந்த ஏலக்காய், முந்திரி, தேங்காய் கலவை 3 சேர்ந்து ரெடியாக இருக்குது. இப்போது இந்த பருப்பில் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ இந்த மாதிரி வறுபட்டிருக்கு இல்லையா, இது நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வறுபட்ட உடனே இந்த பாருங்கள், இப்போ உதிர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த கட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி உதிர்ந்த உடனே மிக்சியில் எடுத்து நம்ம ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா பட்டு மாதிரி ஒரே மாதிரி வரும். அப்போ அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை சுற்றிடுவோம். இப்போ தீயை மிதமாக வச்சுக்கிறேன், நான் தீ ஃபுல்லாக வைக்கலை, மிதமாக வச்சுருக்கேன். இதுக்கு இடையில நம்ம இதை இறக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தேங்காய் கலவையை இறக்கிட்டு பொடிச்சு வச்சுருக்க வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டுடுறேன். அதோட கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த வெல்லத்தை கரைய விட்டுடலாம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி தான் இதில் சேர்க்கணும். வெல்லம் கரைஞ்சி ரெடியாக இருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த வறுபட்ட பருப்பை நம்ம இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் 1-2 தான் கட்டி தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்சியில் ஒரு சுற்றிடலாம். அதை இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சுற்றிட்டு வந்து வறுக்கும்போது திரும்ப ஒரு தடவை நம்ம கிளறும்போது நல்ல பொலன்னு ஒரே மாதிரி உடஞ்சி சரியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு. இப்போ இந்த முந்திரி பார்த்திங்கன்னா நல்ல இளம் வறுப்பாக செவக்காமல் ஓரளவு இளம் வறுப்பாக வறுத்துட்டு அந்த தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிட்டு இறக்கி வச்சு அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுடலாம். இப்போ வெல்லத்தை ஒரு பக்கம் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை வடிகட்டியிருக்கேன். இப்போ இந்த வறுத்துருக்கோம் இல்லையா, இந்த பருப்பு கலவை, அதை வந்து மிக்சியில் விப்பர் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சிருங்க. அதாவது ஒரே மாதிரி உடஞ்சி உங்களுக்கு சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கட்டியும் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு போட்டோம்னா ஒரே சமமாக இருக்கும், மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும் அந்த பருப்பு கலவை. ஸோ அதனால் நம்ம சுற்றிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம வெல்லம் சேர்க்க வேண்டியது தான். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம நேரடியாக அந்த பருப்பு கலவையில் வடிகட்டி ஊற்றிடுவோம். ஒருவேளை நம்ம முதலையே அந்த பருப்பு அந்த வெல்லத்தை கரையை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊற்ற போகிறப்போது ஒரு தடவை சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வடிகிறது சீக்கிரம் வடிஞ்சிடும், கிளற போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் அந்த வெல்லம் கொதிச்சிட்ருக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும், ஒரு 2 நிமிஷம். ஒருவேளை நம்ம வந்து நம்ம முதலையே கரைச்சி ரெடியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊற்ற போகிறப்போது ஒரு தடவை சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா ஈஸியாக வடிஞ்சிடும். அது வடியறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு டக்குன்னு வடிஞ்சிடும், ரொம்ப நேரம் இழுக்காது. இப்போ நம்ம வந்து பொலப்பொலன்னு வந்து அரைச்சி வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வித்தியாசம் தெரியும், எப்படி பொலப்பொலன்னு கொட்டுது பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இப்போ நல்லா கடாய் சூடு ஏறி ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வறுபட்டால் போதும். ஒரே மாதிரி நல்லா அரைப்பட்டதுனால சீக்கிரம் வறுபடுறதும் பட்டுரும். ரெண்டாவது நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து நம்ம ஊற வச்சதுனால நல்லாவே வாசனை இருக்கும். இதில் விருப்பப்பட்டால் நம்ம ஒரு வேளை தினை இந்த சிறுதானியங்கள் ஒரு விருப்பமாக பண்ணுறோம் இல்லையா, ஸோ சிறுதானியங்களை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் திணையை வந்து கொஞ்சம் லேசாக ஒரு வறுத்துட்டு அதையும் இதோட ஊற வச்சு இதே மாதிரி அரைச்சும் நீங்கள் பண்ணலாம். திணையும் நல்ல ஒரு அலாதியான வாசனை கொடுக்கும். இப்போ இது வறுபட்டுருக்கு. இதோட வறுத்து வச்சிருக்க தேங்காய், முந்திரி, ஏலக்காய் இந்த கலவையை அதை சேர்த்துடலாம்.
இப்போ இது வறுபட்டுட்டு இருக்கும்போதே இந்த வெல்லத்தை திரும்ப ஒரு தடவை சூடு பண்ணலாம். ஏன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம் இல்லையா, திரும்ப இதை சூடு பண்ணிடலாம். இப்போ இது கொதி வந்துருச்சு. இந்த கலவையை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக வடிகட்ட முடியுது பாருங்கள். இப்போ தீயை குறைச்சி வச்சு கிளறுங்க. என்ன காரணம்னா அந்த வெல்லம் சட்டுன்னு இழுத்துக்கிட்டோம், அதனால ஒரு பக்கமும் இழுத்துட்டு ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கிறத விட கூட நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு கிளறணும்னா எல்லா பக்கமும் பரவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி புட்டு வந்து உங்களுக்கு சேர்ந்தா மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வெள்ளை தன்மை கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா உதிர்ந்து கொடுத்து நல்லாவே வந்துடும். ஸோ இது ரொம்ப யோசிக்க வேணாம், என்ன இப்படி இருக்கே புட்டு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் நேரம் ஆணுச்சுன்னா அது ஆற ஆற நல்லா உதிர்ந்து வந்துடும். இப்போ அந்த கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு ஊற்றணும் இல்லையா அந்த நெய், அதை ஊற்றிடலாம். கடைசியாக அந்த சாதாரண நெய்யை சுட வச்சு ஊற்றுறது ஒரு பக்கம், நேரடியாக கொஞ்சம் ஊற்றும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். இதோட சேர்ந்து பைண்ட் ஆகி அந்த சூடு ஏறும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த நேரம் ஆக ஆக ஆற ஆற நல்லா உதிர்ந்து கொடுத்துட்டு பட்டு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பூ மாதிரி இருக்கும் இந்த புட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், புரதச்சத்துன்னு சொல்கிற அந்த ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வெல்லத்தில் நிறைய இரும்பு சத்து, தேங்காய்லையும் அதே மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து. ஸோ இது வாய்க்கு ருசி. நெய் வந்து அவ்வளோ நல்லது. இப்போ சமீபமாக வந்து நெய்யை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்லி அவங்க வந்து நீரிழிவு நோயாளிகளாக இருந்தாலும் நெய்யை ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாக சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லதுங்கிறதுனால. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது நல்ல ஒரு ஹோல்சம் ஃபுட்டுன்னு வச்சுக்கலாம். காலையில் வந்து இந்த இது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண இந்த புட்டை வந்து டிஃபனோட சேர்த்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் ஏன் பெரியவங்களே கூட அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி உடலுக்கு தேவையான இந்த எனர்ஜிக்கு தேவையான புரதச்சத்து அவ்வளவும் இருக்குது, இரும்பு சத்துலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு த்ரூஅவுட் த டே உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் எது ஒன்றுமே வாய்க்கு வக்கனையாக இருக்கணும், நல்லா ருசியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த வகையில் அது நல்ல ருசியான புட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே பவுலில் எடுத்துடலாம். இதில் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே புட்டாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, இது ஒரு சின்ன மாற்றமாக வேற என்ன இதில் செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா இதை பூர்ணமாக வச்சு ஒரு நல்ல கொழுக்கட்டை பண்ணலாம். மேல் மாவை கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இதை பூர்ணமாகவும் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா பூர்ணத்துக்கும் நம்ம மெனக்கட்டு தான் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ இதையே ஒரு பூர்ணமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்த இந்த புட்டு, அதாவது கலவை பருப்பு புட்டு, நேரில் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு வகையை சேர்ந்தது, சின்ன சின்ன மாற்றங்களோட ரொம்ப உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது, நல்லது செய்யக்கூடியதான இந்த புட்டை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நேர்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றதையும் பார்த்து நாமளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்.